இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், தமிழ் கொஸ்டின் பேப்பர். இதில் உள்ள இலக்கண குறிப்பெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? இப்போ இது ரெண்டுத்தில் வந்து அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல், இதில் என்ன ஃபஸ்ட்டு வந்து சொல்ல மாதிரி என்ன அர்த்தம் வருது? அறிஞருக்கு நூல்னால் அந்த ஒரு ஆளுக்கு நம்ம அவங்களுக்கு வழங்குகிறோம், நூல் கொடுக்குறோம். அறிஞருக்கு நூல், அவங்களுக்கு நம்ம புத்தகம் கொடுக்குறோம். அறிஞர் நூல்னு சொல்லும் போது அவங்களோட நூல் அப்படின்ற பொருள் அது. ஸோ அப்போ நமக்கு என்ன இதில் எதனால் நமக்கு பொருள் வித்தியாசப்படுது? அங்கே இருக்கிற கு, அறிஞருக்குல கு, அறிஞருக்கு கூன்னு சொல்லும் போது அறிஞர் அதுன்னு சொல்கிற இந்த உருபுனால தான் வந்து நமக்கு வந்து பொருள் வித்தியாசம் நமக்கு தெரியுது. ஸோ அதை நமக்கு என்ன ஆன்சர்னா வேற்றுமை உருவு. இந்த கு அது இதெல்லாம் என்னதுன்னா வேற்றுமை உருவு. ஆன்சர் வேற்றுமை உருவு. அடுத்தது பார்ப்போம். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இதில் வந்து தொழிற்பெயர் எது, வினையாளனையும் பெயர் எதுன்றாங்க. தொழிற்பெயர் என்னென்னா ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷனை குறிக்கிற வார்த்தை வந்து தொழிற்பெயர் சொல்கிறாரு. ஆடுறது, பாடுறது, படிக்கிறது, எழுதுறது, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் சொல்கிறது வந்து தொழிற்பெயர். அது தமிழில் தொழிற்பெயர் எப்போவுமே அல் விகுதியில் முடியும். டல், பாடல், எழுதுதல், ஓடுதல், வரைதல், இந்த மாதிரி டல் விகுதியில் முடியும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் இருக்க ஆக்ஷன் வரும் என்னென்னா கேட்டவர் மகிழ பாடிய பாடல். என்ன பாடியிருக்காங்க? பாடல். ஸோ பாடல்ன்றது தான் வந்து தொழிற்பெயர். ஸோ பாடல் தொழிற்பெயர். வினையாளனையும் பெயர்னு என்னென்னா அந்த ஆக்ஷனை செஞ்சவங்களை சொல்கிறது வந்து வினையாளனையும் பெயர். இப்போ யார் பாடலை வந்து என்ன சொல்கிறாங்க? கேட்டவர் மகிழ பாடிய பாடல் யாருக்கு படிக்கிறாங்க? கேட்டவர். அப்போ பாடல் கேட்டவங்க மகிழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கேட்டவர்ன்றது வினையாளனையும் பெயர். அந்த ஆக்ஷனை வந்து வாங்கிக்கிட்டவங்கள குறிக்கிறது வந்து வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட்டு அடுத்த இலக்கண குறிப்பு பாருங்கள். அடுத்த இலக்கண குறிப்பு கொஷின். ஊழ் இலக்கண குறிப்பை தருக. இது வந்து ஏன்னா ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருந்ததுன்னா அது வந்து அடுக்கு தொடர். இப்போ ஊழுன்றது 2 வாட்டி வந்திருக்கு, அதனால் இது வந்து அடுக்கு தொடர்.